இன்னொரு வசனம் நான் இதுவும் ரொம்ப நாளாக நான் கேட்டிருக்கேன். இந்த வசனத்தை அவங்க வந்து இன்கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய பாஸ்டர்ஸ் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த சர்ச்சில் இது நடக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த சுகத்துக்காக வர்றவங்க ஜாம் பண்ணுவாங்கல்ல, சுகத்துக்காக வர்றவங்க, இந்த டிமானிக் பொசிஷனோட இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்கல்ல, பிரச்சனையில வரவங்க, அந்த இந்த ஏழைங்களா இருக்கவங்க வந்து ஜாம் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கடன் தொல்லை இருக்கு, கடன், அவங்கெல்லாம் வருவாங்கல்ல. அவங்கெல்லாம் வரும்போது இந்த பாஸ்டர் ஜாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பிசாசை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த ஏழ்மையை கட்டுகிறோம், நாங்க வந்து இந்த தரித்திரத்தை கட்டுகிறோம், நாங்கள் இந்த வியாதியை கட்டுகிறோம் அப்படின்னா நிறைய கட்டுவாங்க போட்டு. சரியா, அதுக்கு அந்த வசனத்தோட ஸ்கிரிப்சர் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க சொல்லுவாங்க, நீ பூமியில் என்னென்ன கட்டுறியோ பரலோகத்தில் கட்டப்படும். நீ பரலோகத்தில் கட்டினா பரலோகத்துல எங்கே வியாதி இருக்கு, பரலோகத்துல எங்கே பேய் இருக்கு, எப்படி அந்த பரலோகத்துல கட்டுவ? நீ கட்டின பரல, நீ பரலோகத்துல நீ பேய அழுத்து சொல்றாங்க. ஏன்னா பூமியில என்ன அழுக்கிறியோ பரலோகத்துல அழுக்கப்படும் அப்படிங்கிறதால நீ பரலோகத்துல எப்படி பேய அழுத்து விடுவது, பரலோகத்துல நீ எப்படி வியாதி அவுத்து விடுவது, எப்படி பண்ணுவ? சரியா? சோ அது வந்து காலங்காலமா இட் இஸ் a very very misunderstood, misused verse அது. சோ அந்த verse again எதை பத்தி பேசுதுன்னா, it talks about chalks and sorry guys, it talks about church discipline. அந்த வசனம் ஆண்டவர் ரெண்டு இடத்துல சொல்லியிருப்பார். அந்த வசனம் ஒன்னு வந்து ஆண்டவர் பீட்டர் கிட்ட பேசும்போது, I think it's Matthew 16 நினைக்கிறேன். Matthew 16ல ஆண்டவர் வந்து பீட்டர் கிட்ட பேசும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, I give you the keys. நான் கீஸ் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து இனி பரலோகத்துல பூமியில என்னென்ன கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ என்னென்ன அழுக்கிறியோ பூமியில அது பரலோகத்துல அழுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த Matthew 16ல ஆரம்பிக்கிற அந்த கான்வர்சேஷன் உனக்கு Matthew 18 வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் போகுது. நம்ம இந்த வசனத்தை நம்ம தனியா பாக்குறோம். பட் இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒருத்தவங்க சபைக்குள்ள இருக்கான், கரெக்டா? அந்த சபைக்குள்ள அவன் வந்து மல்டிபிள்ஸ் ரிப்பீட்டடா பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதல்ல அவன் கிட்ட போய் தனியா பேசு அப்படிங்கிறார். அவன் கேட்கலையா, நீ ஒரு 2-3 மூப்பர்களை கூட்டிட்டு போய் பேசு, கேட்கலையா, நீ சபையா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பேசு, bring him to the court, நீ அவங்க கிட்ட பேசு. அதுக்கப்புறம் அவன் திருந்தலையா, நீ அவனை சபையை விட்டு அப்புறப்படுத்துறதுக்கு I agree with your decision. அதான் ஆண்டவர் சொல்றாராம். சோ அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, whatever decision you take with regards to church, it will be mine. ஏன்னா நீ ஞாபகம் இருக்கா, நீ நேத்து சொல்லிட்டு இருந்த அந்த காலம் வரைக்கும் சர்ச் கிடையாது. புரியுதா? அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை பத்தி கொஞ்சம். அந்த டைம்ல இப்ப ஜீசஸ் வந்து அவர் சர்ச் நடத்தல, பட் he was training these people to be the fathers of first church, right? So அவர் வந்து இந்த conversation நீங்க பாத்தீங்கன்னா, it's between Jesus and his disciples, and he is teaching them to church governance. சரியா? அதுக்கு முதல்ல கூட அவர் கேட்டிருப்பாரு, என்னை பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க சொல்லுவாங்க, சில பேர் உங்களை மோசஸ் நினைக்கிறாங்க, சில பேர் எலைஜான்னு நினைக்கிறாங்க, அப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும் போது பீட்டர் சொல்லுவாரு, I think you're the son of God. அப்போ சொல்லுவார், ஓகே, அது வந்து ரிவீல் பண்ணது மை காட், சாரி ஃபாதர் தான் உனக்கு ரிவீல் பண்ணாரு அப்படி சொல்லி கன்வர்சேஷன் ஆரம்பிக்கும். பட் இட்ஸ் அபவுட் சர்ச் கவர்னன்ஸ், ரைட்? அந்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபாதர்ஸ் அவங்களுக்கு எப்படி சர்ச் நடத்துறது, இந்த மாதிரி டிஸ்பியூட் நடந்தா எப்படி சமாளிக்கிறது, அதை பத்தி பேசியிருப்பாங்க. வசந்தோட கிரக்ஸ் பார்த்தனா, ஒருத்தன் சர்ச்ல தப்பு பண்ணி அவனை நீ ஒதுக்கி வைக்கிறியா, அந்த டெசிஷன் பரலோகத்திலயும் ஆனர் பண்ணப்படும். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி இட்ஸ் நாட் எட்டர்னல் காஸ்டிங் அவே. அவன் மனம் திரும்பி எப்போ மறுபடியும் சபைக்குள்ள வரானோ நீ அவனை ரிலீஸ் பண்ணி அவனை சபைக்குள்ள ஏத்துக்கிறியா, that will also இந்த பைண்டிங் வந்து இது இருக்குல்ல, பைண்டிங் அண்ட் லூசிங் மேட்டர் இருக்குல்ல, இது இங்கிலீஷ்ல இருந்து நம்ம ஆக்கள் டைரக்டா எடுத்து லிட்டரலா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண விஷயம். இது வந்து கட்டுறதோ அவிழ்க்கிறத பத்தி இல்ல, இட்ஸ் அபவுட் ரெஸ்ட்ரிக்டிங் somebody and you know releasing back. நீ ஒருத்தரை தடுக்கிறது, நீ ஒரு இடத்துல அனுமதிக்கிறது. அதான் அந்த வசனோட உண்மையான கான்டெக்ஸ்ட். நீங்க அப்படி படிச்சு பாருங்களேன், நீ எவன பூமியில அனுமதிக்கிறியோ அவன பரலோகத்துல அனுமதி. Because he is the pastor of the first church. Literally, exactly. He is the one, அவர்தான் representative. Right. So அதே மாதிரி நீ பூமியில வந்து யார நீ தடுக்கிறியோ அவன் பரலோகத்திலும் தடுக்கப்படுவான். அந்த டிசிஷன் God honor பண்றாரு, அந்த டிசிஷன். So அதனால தான் அதுக்கு ஃபாலோயிங் வெர்ஸ்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எங்கே 2-3 பேரோ என் நாமத்துல நீங்க அந்த டிசிஷன் எடுக்கிறீங்களோ, I am also in that midst. அப்படின்னா I am also agreeing with you in that decision. 100%. நீ யார ஒதுக்கி வைக்கலாம் நீ பிலீவ் பண்றியோ
அந்த டெசிஷன் நானும் அக்ரி பண்றேன். பரலோகத்துல ஆனர் ஆகும். ஆனா இந்த வசனம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்போ வந்து நம்ம கூட்டத்துக்கு ஆட்கள் குறைவா வந்தாங்கன்னா, ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா, நாங்க முதலாவது சொல்லி ஆரம்பிக்கிற வசனமே எங்கே 2 பேர் 3 பேர் கூடு இடத்துல நீங்க இருப்பீங்க சொன்னீரே ஆண்டவரே, இந்த இடத்தில் வாரும் ஐயா. அது ஏன்னா அவங்களுக்கே அவங்க ஒரு செல்ஃப் சிம்பத்தி வந்திருக்காங்க, இங்கே ஆண்டவர் இருப்பாரு. அந்த வசனத்தோட அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தனா ஒரு ஆள் அந்த ஆண்டவர் வர மாட்டார். ஆமா ஆமா, தனியா அந்த ஜெபிச்சிங்களா ஆண்டவர் வர மாட்டாரா? ஆண்டவர் ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 1,00,000 பேரா இருந்தாலும் சரி, God is going to be there. Yeah, so அதனால அந்த வேர்ஸ் வந்து நம்ம கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். கரெக்ட்டா? சோ அதனால இனிமே யாராச்சும் இந்த பேய் வரட்டறப்போ கட்டிரோம் அப்படினா சொல்லுங்க, ஐயா நீங்க கட்டறதுக்கு நீங்க என்ன கட்டிட்டு இருக்கீங்க? நீங்க போட்டு ஒண்ணே கட்டறது ஒழுங்கா கட்டு. ஏன்னா இந்த வாரம் நீ ஜாம் பண்ற, அடுத்த வாரம் வந்து அந்த பேய் அதே பேய் இன்னொருத்தங்க கூட இங்க கட்டுனா அங்க பியாது கட்டுறதே கட்டுற ஒழுங்கா கட்டு. நான் வேணா டைம் எடுத்து கொஞ்சம் கட்டுனா என்ன அப்படி. ஆமா, சோ அதனால அந்த வசனத்தோட உண்மையான கான்டெக்ஸ்ட் இட் இஸ் சர்ச் டிசிப்ளின். அத பத்தி தான் பேசுது. சோ அதனால அத நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா, சோ அத நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? Hey to your family, hope you enjoyed this video. இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் பாட்காஸ்ட் கேட்கணும்னா இங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் பல ஷார்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா இங்க ஒரு பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் டூ லீவ் யுவர் காமெண்ட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். பாய்.